ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆசிரியர் பணி நியமனம், பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் குறித்து சில முக்கியமான அப்டேட்டை பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, எஜ்ஜியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். சோ பொதுவா இந்த பட்டதாரி ஆசிரியர் பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை பொறுத்தவரை ஏன் இவ்வளவு கால தாமதம் ஏற்படுது, இதற்கு உண்டான முக்கிய காரணங்கள் என்னென்ன, புதிய அப்டேட் எப்போ வரப்போகுது, டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட போறாங்களா இல்லையா, இது குறித்து இந்த வீடியோல சில முக்கிய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர்றது என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? சோ முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, பிடி மற்றும் பிஆர்டியோடைய வழக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணி நியமனங்களை விரைவில் தொடங்க இருக்காங்க. சோ இது குறித்து நமக்கு கிடைக்கப்பட்ட சில முக்கியமான அப்டேட்கள் அடிப்படையில இந்த வீடியோ பதிவை நாம பண்ணியிருக்கோம். சோ அதே மாதிரி எப்ப அப்பாயின்மெண்ட் நடக்குது, இந்த வழக்கு என்ன நிலவரத்துல இருக்கு, எப்ப அப்பாயின்மெண்ட் நடக்கும், அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது குறித்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, சோ 17/2025, அதாவது ஜூலை மாசம் இப்ப வருகிற 17ஆம் தேதி விசாரணைக்கு வரக்க போறது. அதாவது நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரத்துல இந்த கேஸ் விசாரணைக்கு வரப் போகுது. இந்த அமைச்சு பணியிடங்களுக்கான கேஸ், இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் தாமதம் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்குங்க. சோ அகைன் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்கள் அனைத்துமே நிறைய வந்திருக்கு. வழக்கின் போதும் விசாரணையின் போதும் 1ஆம் தேதி நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வழக்கின் கேஸ் சம்பந்தப்பட்ட சில அப்டேட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ற அப்டேட்கள், இந்த வழக்கானது முடிவுக்கு வரப்போகிறதா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. இந்த விசாரணையிலேயே தெரிஞ்சிடும். சோ 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த விசாரணையில இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிக்கப்படுமா இல்லையான்றது நமக்கு வந்து இந்த 1ஆம் தேதியிலேயே தெரிந்து விடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. சோ இந்த வழக்கின் பொழுது விசாரணையின் 1ஆம் தேதியிலே நமக்கு எல்லாமே தெரியும். கேஸ் சம்பந்தப்பட்ட சில அப்டேட்கள் என்ன சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்ற வழக்கானது முடிவுக்கு வரப்போகுதா விசாரணையிலே தெரிஞ்சிடும். வழக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போகுதா இல்லையா, மேலும் இன்னும் ஒரு மாதம் ஆகுமா, இல்ல 15ஆம் தேதிக்கு மேலதான் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்களா, ஹியரிங் கொடுப்பாங்களா, அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை நோக்கி இந்த வழக்கு நகருகிறதா, இதுதாங்க மிகப்பெரிய ஒரு அப்டேட். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட் தேதி நமக்கு வந்துருச்சுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் விசாரணை, குறுக்கு விசாரணை ஒத்திவைப்பு, அதாவது கேஸ் அடுத்த மாசம் விசாரணையே பண்ணாம ஒத்தி வைக்கப்படுகிறது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. சோ பாப்போம், அரசின் தீவிரத்தன்மை, இந்த அப்பாயின்மெண்ட் பண்றது அரசு காட்டக்கூடிய தீவிரத்தன்மையை பொறுத்து தான் இருக்கும். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. சோ வழக்கானது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்ல போறாங்க, 13 ஆசிரியர்களுக்கு மட்டும், இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் மட்டும் இதே மாதிரி விஷயம் தான். இப்ப இந்த அப்பாயின்மெண்ட் போடாமலே அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் இழுத்தடிக்கப்பட்டு அது முடிஞ்சிச்சு அப்படின்னா கடைசியில 2013 17 இல்ல எப்படி சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிச்ச ஆசிரியர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாம இப்ப வரத்துக்கு ஒரு 10-12 வருஷமாக அப்படியே இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்பவும் வரும். ஓகேங்களா? சோ நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அதே மாதிரி மனநிலையில் இருக்காங்க. சோ ஆனா ஆசிரியர்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் எல்லாமே நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க, அதாவது நியமன தேர்வு எழுதி முடிச்சு பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ சிவி முடிச்சாச்சு, உங்களுக்கு வந்து உறுதியா அப்பாயின்மெண்ட் நடக்கும். விஷயம் என்ன அப்படின்ற பட்சத்துல இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான அப்டேட் வந்துருங்க அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லலாம். ஏன்னா வழக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலுவையில இருக்கு. அடுத்த விசாரணை வரப்போகுது இல்லையா, சோ ஒத்தி வைப்பாங்களான்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் என்னவாக இருந்தாலும் அதுலயும் அந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமும் கண்டிப்பா வந்துடும். சோ நீங்க ஜட்ஜ்மெண்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுல இருக்கு, அகைன் அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுல இருக்குங்க. ஆல்ரெடி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி சிவி வரைக்கும் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிற இத்தனை பேருக்கு இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட போறாங்க. சரிங்களா? சோ அப்பாயின்மெண்ட்லயே தெள்ள தெளிவாக குறிப்பிட போறாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சதுக்கு காரணம் இதுல நமக்கு தெரிஞ்சிடும். உறுதியா நமக்கு ரிசல்ட் சம்பந்தப்பட்ட அப்டேட்டும் இதுல தெரிஞ்சிருங்க. அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். அதன் பிறகுதான் 2வது இப்ப இருக்கக்கூடிய நிலைமைப்படி அரசு கிட்ட போயிட்டு மனு கொடுக்கிறதோ கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதுதான் வழக்கு நிலுவையில் இருக்கு. சோ கேஸ் பொறுத்துதான் அப்படின்ற விஷயத்தையும் திரும்ப திரும்ப அரசு தரப்பு வந்து சொல்லக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுதுங்க. கேஸ் நிலவரத்தை பொறுத்து இந்த மாதிரியான வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களின் கவனத்திற்கு கிட்டத்தட்ட ஜூலை மாசம் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது நமக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுது. சோ ஜூலை வந்து 15ஆம் தேதிக்குள்ளால வழக்கு எல்லாமே முடிக்கப்பட்டுரும் அப்படின்றது நமக்கு உறுதியா சொல்லப்படுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஜ்ஜிடியோட வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 மடங்காக உயர்த்தலாம். சோ கிட்டத்தட்ட அந்த 20,000 வேகன்சிஸ் பாஸ் பண்ணவங்களுடைய நிலைமைகள் அப்படியே இருக்கு. சோ அவர்களை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போடலாம்
அப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது அப்படின்றது தகவல் எல்லாமே நமக்கு தெரிய வருதுங்க. ஸோ நிச்சயமா 20,000 வேகன்சிஸ் அப்படியே போடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்குண்டான மனுக்கள் எல்லாமே வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல்வரிடம் கொடுக்கப்பட்டு வருது. அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முக்கியமான முடிவுகளை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, டிஆர்பியில அடுத்து பிஜிடிஆர்பியோடைய அறிவிப்பு ரெடியா இருக்குங்க. பொறுத்து வந்து அவ பார்க்கலாம். டேட்டாசிரியர்களுடைய பணி நியமனத்துடைய இறுதி கட்டத்துல நாம இருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆசிரியர் பணி நியமனம், பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் குறித்து சில முக்கியமான அப்டேட்டை பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, எஜ்ஜியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். சோ பொதுவா இந்த பட்டதாரி ஆசிரியர் பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை பொறுத்தவரை ஏன் இவ்வளவு கால தாமதம் ஏற்படுது, இதற்கு உண்டான முக்கிய காரணங்கள் என்னென்ன, புதிய அப்டேட் எப்போ வரப்போகுது, டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட போறாங்களா இல்லையா, இது குறித்து இந்த வீடியோல சில முக்கிய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர்றது என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? சோ முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, பிடி மற்றும் பிஆர்டியோடைய வழக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணி நியமனங்களை விரைவில் தொடங்க இருக்காங்க. சோ இது குறித்து நமக்கு கிடைக்கப்பட்ட சில முக்கியமான அப்டேட்கள் அடிப்படையில இந்த வீடியோ பதிவை நாம பண்ணியிருக்கோம். சோ அதே மாதிரி எப்ப அப்பாயின்மெண்ட் நடக்குது, இந்த வழக்கு என்ன நிலவரத்துல இருக்கு, எப்ப அப்பாயின்மெண்ட் நடக்கும், அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது குறித்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, சோ 17/2025, அதாவது ஜூலை மாசம் இப்ப வருகிற 17ஆம் தேதி விசாரணைக்கு வரக்க போறது. அதாவது நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரத்துல இந்த கேஸ் விசாரணைக்கு வரப் போகுது. இந்த அமைச்சு பணியிடங்களுக்கான கேஸ், இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் தாமதம் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்குங்க. சோ அகைன் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்கள் அனைத்துமே நிறைய வந்திருக்கு. வழக்கின் போதும் விசாரணையின் போதும் 1ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வழக்கின் கேஸ் சம்பந்தப்பட்ட சில அப்டேட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ற அப்டேட்கள், இந்த வழக்கானது முடிவுக்கு வரப்போகிறதா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. இந்த விசாரணையிலேயே தெரிஞ்சிடும். சோ 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த விசாரணையில இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிக்கப்படுமா இல்லையான்றது நமக்கு வந்து இந்த 1ஆம் தேதியிலேயே தெரிந்து விடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. சோ இந்த வழக்கின் பொழுது விசாரணையின் 1ஆம் தேதியிலே நமக்கு எல்லாமே தெரியும். கேஸ் சம்பந்தப்பட்ட சில அப்டேட்கள் என்ன சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்ற வழக்கானது முடிவுக்கு வரப்போகுதா விசாரணையிலே தெரிஞ்சிடும். வழக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போகுதா இல்லையா, மேலும் இன்னும் ஒரு மாதம் ஆகுமா, இல்ல 15ஆம் தேதிக்கு மேலதான் இந்த மந்த் எண்ட் வரைக்கு சொல்லி இருக்கிறாங்களா, ஹியரிங் கொடுப்பாங்களா, அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை நோக்கி இந்த வழக்கு நகருகிறதா, இதுதாங்க மிகப்பெரிய ஒரு அப்டேட். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட் தேதி நமக்கு வந்துருச்சுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் விசாரணை, குறுக்கு விசாரணை ஒத்திவைப்பு, அதாவது கேஸ் அடுத்த மாசம் விசாரணையே பண்ணாம ஒத்தி வைக்கப்படுகிறது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. சோ பாப்போம், அரசின் தீவிரத்தன்மை, இந்த அப்பாயின்மெண்ட் பண்றது அரசு காட்டக்கூடிய தீவிரத்தன்மையை பொறுத்து தான் இருக்கும். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. சோ வழக்கானது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்ல போறாங்க, 13 ஆசிரியர்களுக்கு மட்டும், இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் மட்டும் இதே மாதிரி விஷயம் இப்ப இந்த அப்பாயின்மெண்ட் போடாமலே அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் இழுத்தடிக்கப்பட்டு அது முடிஞ்சிச்சு அப்படின்னா கரஸ்ட்ரீட்ல 2013 17 இல்ல எப்படி சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிச்ச ஆசிரியர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாம இப்ப வரத்துக்கு ஒரு 10-12 வருஷமாக அப்படியே இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்பவும் வரும். ஓகேங்களா? சோ நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அதே மாதிரி மனநிலையில் இருக்காங்க. சோ ஆனா ஆசிரியர்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் எல்லாமே நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க, அதாவது நியமன தேர்வு எழுதி முடிச்சு பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ சிவி முடிச்சாச்சு, உங்களுக்கு வந்து உறுதியா அப்பாயின்மெண்ட் நடக்கும். விஷயம் என்ன அப்படின்ற பட்சத்துல இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான அப்டேட் வந்துருங்க அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லலாம். ஏன்னா வழக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலுவையில இருக்கு. அடுத்த விசாரணை வரப்போகுது இல்லையா, சோ ஒத்தி வைப்பாங்களான்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் என்னவாக இருந்தாலும் அதுலயும் அந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமும் கண்டிப்பா வந்துடும். சோ நீங்க ஜட்ஜ்மெண்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுல இருக்கு, அகைன் அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுல இருக்குங்க. ஆல்ரெடி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி சிவி வரைக்கு முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிற இத்தனை பேருக்கு இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட போறாங்க. சரிங்களா? சோ அப்பாயின்மெண்ட்லயே தெள்ள தெளிவாக குறிப்பிட போறாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சதுக்கு காரணம்
இதுல நமக்கு தெரிஞ்சிடும். உறுதியா நமக்கு ரிசல்ட் சம்பந்தப்பட்ட அப்டேட்டும் இதுல தெரிஞ்சிருங்க. அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். அதன் பிறகுதான் 2வது இப்ப இருக்கக்கூடிய நிலைமைப்படி அரசு கிட்ட போயிட்டு மனு கொடுக்கிறதோ கேட்கும் பொழுதோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றது வழக்கு நிலுவையில் இருக்கு. சோ கேஸ் பொறுத்துதான் அப்படின்ற விஷயத்த திரும்ப திரும்ப அரசு தரப்பு சொல்லக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுதுங்க. கேஸ் நிலவரத்தை பொறுத்து இந்த மாதிரியான வழக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களின் கவனத்திற்கு கிட்டத்தட்ட ஜூலை மாசம் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது நமக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுது. சோ ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளால வழக்கு எல்லாமே முடிக்கப்பட்டுரும் அப்படின்றது நமக்கு உறுதியா சொல்லப்படுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 10 மடங்காக உயர்த்தலாம். சோ கிட்டத்தட்ட அந்த 20,000 வேகன்சிஸ் பாஸ் பண்ணவங்களுடைய நிலைமைகள் அப்படியே இருக்கு. சோ அவர்களை அப்படியே பாத்தீங்கன்னா போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது அப்படின்றது தகவல் எல்லாமே நமக்கு தெரிய வருதுங்க. சோ நிச்சயமா 20,000 வேகன்சிஸ் அப்படியே போடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இதற்குண்டான மனுக்கள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல்வரிடம் கொடுக்கப்பட்டு வருது. அவர்களும் பாத்தீங்கன்னா இதற்கு முக்கியமான முடிவுகளை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, டிஆர்பில அடுத்து பிஜிடிஆர்பி அறிவிப்பு ரெடியா இருக்குங்க. பொறுத்து நாம பார்க்கலாம். டெட்டாசிரியர்களுடைய பணி நியமனத்துடைய இறுதி கட்டத்துல நாம இருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.